சோப்பு நேரம் சாம்பு நேரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காம சீக்கிரமாக விலை கழுவிட்டு இந்த கறிக்குழம்ப வச்சுட்டு கொஞ்சம் சோறை கொஞ்சம் கொலைய வடி விதைய வடிச்சுக்கூடாத. சீக்கிரமாக நான் கடைக்கு போகிறேன், எனக்கு மயக்கமாக ஒரு மாதிரியா வந்து பசிக்குது, சீக்கிரமாக வா. சரியா? சும்மா திட்டிகிட்டே இருக்காம என்ன வச்சுவா திட்டுங்கிற குடும்பத்தில் அதெல்லாம் சகசம், எல்லார் வீட்லேயும் நடக்கிறதே. சரி வாங்க போங்க. மாமியார் வருமானா அம்மா அப்பா அம்மாவும் பொண்ணு மாதிரி இருக்கிற நீ என்ன சொன்னாலும் சண்டைக்கு வர. இப்போ உங்களுக்கு என்ன டீ போட்டு தரவா? டீயா? காஃபி கொடுத்தாத்தா. சரி போங்க போட்டுக்காரி போங்க. சும்மா போட்டு நாங்கள் இருக்கிறேன் போட்டுத்தா குடிச்சிட்டு போறேன். சரி இருங்க நான் போட்டுக்காரி போங்க. அப்படி இருக்கணும் பிள்ளையா இருந்தா. இதுக்கு போய் இருக்கிறீங்க. அது காலையில ஒரு மாதிரியா வந்துச்சா, ஒரு மாதிரியா வந்தோடனே கடந்த உடனே எனக்கு ஒரு மாதிரியா வந்துச்சு, அதனால கேட்டுக்கிட்டு நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத, அவங்க நயம் வந்தோடனே சுற்றி சுற்றிக்காத. சரி சொல்லல போங்க. அந்த பையன் இருக்குல்ல அப்படியே பேசுறீங்க. இழிப்படாத, உங்க காஃபி குடிச்சிட்டு போய். சரி போங்க. கேட்டா சீக்கிரமா வா. சரி சரி போங்க. இங்கே வாடுறா, உங்கள் அம்மா இட்லி வீட்டில் மாவு போட்டு ஆட்டி சுட்டு கொடுத்துருக்காருன்னு கடையில் இட்லியை வாங்கியாந்து புளிப்புனா புளிப்பு வாயில் வைக்க முடியல, இட்லி உரைச்சி கிடக்குது, வாய் வேற ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுது. சொன்னால் அது பண்ண மாட்டேங்குது. நீனாச்சும் கொஞ்சம் சொல்லு, அம்மா நல்லா பண்ணிக்கிது அப்பதான் சொல்லு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குதுடா. நான் சொல்லிவிடுவேன் எல்லாம், என் மயம் வந்தோடனே குடும்பத்தில் சண்டை வந்துடும், அதனால சொல்லாமல் இருக்கிறேன். நீ சொல்லு, இந்த மாதிரி கடை இட்லியெல்லாம் நீ வாங்கி கொடுக்காத, அப்பதான் முடியலை, வீட்டில் செஞ்சு விடுவாங்கம்மா அப்படின்னு சொல்றியா? சரி இன்னைக்கு மட்டும் சும்மா சாப்பிடுங்க.